ஹலோ கைஸ். நாம நம்மளோட காச டபுள் ஆக்க எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா, எவ்வளோ வருஷத்துல அந்த காசு டபுள் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்க இந்த வீடியோவ ஃபுல்லும் பாருங்க. வெல்கம் டு தமிழ் பர்சனல் ஃபினான்ஸ். த வே டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஷேர் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங் இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்வெஸ்ட் பண்ண காசு எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குடுத்துச்சுன்னா, எவ்வளோ வருஷத்துல டபுள் ஆகும்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த ரூல் ஆஃப் 72 நாம 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சு, எவ்வளோ வருஷத்துல நம்ம காசு டபுள் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்க. செகண்ட் மெத்தட் என்னன்னா, நம்ம காசு இவ்வளோ வருஷத்துல டபுள் ஆகணும்னா, அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நீங்க எஃப்டில ஒரு ரூ. 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருந்துச்சுன்னா, எவ்வளோ வருஷத்துல அந்த ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 மாறும்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். நம்பர் ஆஃப் இயர் நீடட் இஸ் ஈக்குவல் டூ 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல எஃப்டியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7%. ஸோ 72 டிவைடட் பை 7. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.28 இயர்ஸ். இப்போ நம்ம எஃப்டி கால்குலேட்டரில் போட்டு கிடைச்ச வேல்யூ கரெக்டானு செக் பண்ணி பார்த்தா சேமாக தான் காட்டும். ஸோ நம்ம எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண 1 லட்சம் 2 லட்சமா ஆக கிட்டத்தட்ட 10.2 வருஷம் ஆகும். செகண்ட் மெத்தடை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேமர்ஸ் நம்ம காசை ஒரு மாசத்துல ஈவன் ஒரே வாரத்தில் டபுள் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அந்த ஸ்கேமர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை வந்து உங்களுக்கு நான் ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் மெத்தடில் ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி 5 வருஷத்தில் உங்கள் காசை டபுள் ஆக்கணும்னா எவ்வளோ ரிட்டர்ன் பெர் இயர் இருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 1 லட்சம் 5 வருஷத்தில் 2 லட்சமா ஆகணும்னா அதோட ரிட்டர்ன் பெர் இயர் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம எந்த அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிடலாம். அப்புறம் அசெட்னா என்ன, அசெட்டுக்கும் லையபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம், ஒரு பொருள் அசெட்டா இல்லைனா லையபிலிட்டியான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பொருள் லையபிலிட்டியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அசெட்டாக மாற்றி அதுலேருந்து காசு ஏர்ன் பண்ணுறது, இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்து ஏர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் நீடட் இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை இயர் விச் வி வாண்ட் டு டபுள் அவர் மணி. இந்த எக்ஸாம்பிள் படி 72 டிவைடட் பை 5 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14.4. அதாவது நம்ம 14.4% இயர்லி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஆசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நாம் இன்வெஸ்ட் பண்ண 1 லட்சம் 5 வருஷத்தில் 2 லட்சமாக ஆகிரும். அப்கமிங் வீடியோஸ்லேருந்து நம்ம எது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக இருக்கும், எது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நம்ம சேனல் கூட கனெக்டடாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.